ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. என் அன்பு குழந்தையே, என் அப்பா என்னை எல்லாவற்றிலிருந்தும் விடுவித்து விடுவார் என்ற நம்பிக்கையில் தைரியத்துடன் காத்திருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்துவிட்டது. நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு சோதனைகள் பல உன்னை சூழ்ந்துவிட்டன. தவியாய் தவிக்கிறாய். ஆரம்ப காலத்தில் என்னை கும்பிட துவங்கிய போது எல்லாமே நன்றாக இருப்பதை போலதானே இருந்தது. இப்போது என்ன ஆயிற்று? எதற்காக இந்த சோதனையை அவர் எனக்கு தந்திருக்கின்றார்? இன்னும் எத்தனை காலத்திற்கு இதை நான் அனுபவிக்க வேண்டி இருக்கும் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். என் பிள்ளையே, இன்னும் சற்று காலத்திற்கு இவற்றை நீ சகிக்கத்தான் வேண்டும். அதற்காக உனது ஒட்டுமொத்த சக்தியையும் ஒன்று திரட்டி தைரியமாக இரு. உன் மனம் எதிரே தெரிகின்ற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கின்ற காலகட்டத்தில்தான் நீ இருக்கின்றாய். அதை நான் உணர்ந்திருக்கின்றேன். இந்த சூழ்நிலைதான் உனக்கு உண்மையான சோதனை காலம். இந்த நேரத்தில் திடமான சிந்தனையை நீ தக்க வைத்து கொள்ள வேண்டும். கலங்காதே. சோதனையை தருகின்ற நான் அதை தாங்கும் சக்தியையும் தருவேன். தப்பிக்கின்ற வழிகளை உருவாக்கி அளிப்பேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை மிகவும் துணிச்சலோடு எதிர்கொள். என்னால் இதை சாதிக்க முடியும் என்ற வைராகியத்தை மனதில் வைத்துக்கொள். பிரச்சனைகளை நேருக்கு நேர் பார்த்தால் உனக்கு பின்னால் இருப்பது அதிசக்தி வாய்ந்த உன் அப்பா. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன்னை தொடுகிறவன் என் கண்களை தொடுகிறவன் என்று உனக்கு ஆணையிட்டேன். அதை நான் காப்பேன். உனக்கு வந்த தீமைகள் அனைத்தும் உனக்கு நன்மையாகும் பொருட்டு அதற்கான சூழ்நிலைகளை நான் மாற்றுவேன். எப்பொழுதும் பிரார்த்தனை செய். நேர்மையாக இரு. நம்பிக்கையோடு இரு. நேர்மையாகவும் நம்பிக்கையோடும் இருந்தால் எந்த சக்தியும் தர முடியாத ஆற்றல்கள் உனக்குள் பெருக்கெடுக்கும். நீ நினைப்பதெல்லாம் நடக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னிடம் பிரார்த்தனை செய். மௌனமாக என் திருவடியின் கீழமர்ந்து என் நாமத்தை உச்சரித்தபடி இரு. அப்போது உன் சங்கடங்கள் யாவும் நிச்சயம் தீர்ந்துவிடும். மலை போன்ற பிரச்சனைகளும் உனக்கு திடமான மனம் இருந்தால் பனி போல மாற்றியமைத்து உனக்கு விடுதலையை தருவேன். இத்தனை நாட்களாக வேண்டியும் இன்னும் பலன் கிடைக்கவில்லையே என்ற கவலையுடன் என் முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறாய். நீ எதிர்பாராத விதத்தில் உனக்கு வேண்டிய விதத்தில் இதோ வந்து கொண்டிருக்கிறது. எப்படி வரும் என எதிர்பார்க்க வேண்டாம். உன் வேலைகளை சரியாக செய்து கொண்டு போ. பலனை நான் கையோடு எடுத்து வருவேன். எப்பொழுதும் துன்பங்கள் தீரும், எப்பொழுது விடிவு வரும் என்று காத்து கொண்டிருக்கிறாய். இதோ உன் வாழ்விற்கான விடிவை உன் வாசலில் வைத்துவிட்டேன். நம்பிக்கையோடு வந்து நிறைவோடு எடுத்துச் செல். ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம.